ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ரிவ்யூஸ். நம்ம இப்போ என்ன படம் பார்க்க போகிறோம்னா தமிழ் ஆக்ஷன் ட்ராமா அட்வென்ச்சர் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து குட் பேட் அக்லி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தோட டேரக்டர். ஸ்க்ரீன் பிளே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன், பி ஹரிஷ்குமார், எஸ்ஜே அருண், ரவிகந்தசாமி, ஹரிஷ் மணிகண்டா, கே ராஜா, விஜய் பாலசுப்ரமணியம். ஸ்டோரி வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து நவீன் ஏர்னனி, ஒய் ரவிசங்கர் தான் அப்படின்யிருக்காங்க. இது நரேட்டர் யாருன்னா, கதை சொல்கிற நரேட்டர்னா மகாநதி சங்கர். சினிமாட்டோகிராஃபி வந்து அபிநந்தன் ராமானுஜம். எடிட் பண்ணது வந்து விஜய் வேலுக்கோட்டி. மியூசிக் பண்ணது வந்து ஜிவி பிரகாஷ்குமார். ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படத்தோட கேஸ்டிங்ஸ் எல்லாம் என்னன்னா, அஜித் குமார் அவர் வந்து ஏகேன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருக்கு பொண்டாட்டியாக வந்து த்ரிஷா கிருஷ்ணன், ரம்யான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு வில்லனா. அப்புறம் வந்து சுனில் நடிச்சிருக்காரு. சுனில் வந்து ஏகேவோட ரைட் ஹேண்டை நடிச்சிருக்காரு. ஷைன் டைம் சாக்கோ வந்து ஒரு சின்ன ஒரு கேங்ஸ்டராக நடிச்சிருக்காரு. ராகுல் தேவ் நடிச்சிருக்காரு. யோகி பாபு நடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னா நடிச்சிருக்காப்புல. பிரபு வந்து நடிச்சிருக்காரு. ஹீரோ கேங்ஸ்டர் யாராவது ஏகே, அவர் வந்து தன்னோட குழந்தையை தூக்க போகும்போது ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னென்சி வார்டில் இருக்கிற தன்னோட குழந்தைய எடுக்க போகும்போது த்ரிஷா வந்து சொல்லுவாங்க, நம்ம குழந்தைய தொடாதீங்க, நீங்கள் வந்து கேங்ஸ்டர் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் விட்டால் தான், நீங்கள் அந்த மொத்த தொழிலையும் நீங்கள் விட்டால் தான் நீங்கள் நம்ம குழந்தைய வந்து நீங்கள் தொட முடியும். ஸோ உங்களோட பழைய ரிவெஞ்செல்லாம் வந்து துரத்தும். அதனால் எனக்கும் குழந்தைக்கும் நம்ம குழந்தைக்கும் ஆபத்தாக இருக்கும். அதனால் குழந்தைய தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. உடனே ஏகே வந்து அது ஒரு முடிவை எடுத்துகிட்டு அவரே போய் சரண்டர் ஆகி ஒரு 18-20 வருஷம் அப்படியே ஜெயிலில் இருப்பாப்புல. காலங்கள் ஓடுது. பையன் வளர்கிறான். பையன் வளர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி ஒரு போய் சொல்கிறாங்க த்ரிஷா வந்து ஒவ்வொரு பர்த்டேக்கும், உங்கள் அப்பா இப்போ வருவார். ஒவ்வொரு பர்த்டேக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ காரணத்துக்காகவும் டெய்லி இதை மாதிரி ஒரு போய் உங்கள் அப்பா வந்து பிஸ்னஸில் இருக்கார், ஒன்று பார்க்க வர மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர் வந்து ஜெயிலில் இருப்பாப்புல. ஸோ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவார். வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தா பையன் மாட்டிக்கிட்டு இருப்பான். ஒரு ஃபேக் ட்ரக் கேஸில் வந்து மாட்டிக்கிட்டு அவன் உள்ளே போயிடுவான். ஸோ அப்பங்காரன் வெளியே வரும்போது புள்ளக்காரன் வந்து உள்ளே போயிடுவான். ஸோ இது வந்து அப்பங்காரன் அப்புறம் அது கடைசியாக வந்து தன்னோட பிள்ளைய வந்து வெளியில் இந்த ஃபேக் கேஸை உருவாக்குனவன் யார், இந்த ஃபேக் கேஸை போட்டவன் யார், என்ன ரீசனுக்காக போட்டான் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஃபேக் கேஸ்லேருந்து தன்னோட பிள்ளைய காப்பாற்றினாரா இல்லையா, அப்பனும் மகனும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. அப்புறம் அந்த வில்லனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ உங்களுக்கு இதை கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சர்வசாதாரணம் இருக்கணும், கதை மாதிரி இருக்கும். ஸ்டோரி இந்த பேஸ் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து போகிற போக்க பார்த்தா ஸ்டோரியே இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு தோணும். நான் வந்து இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த படம் பார்க்கும்போது நான் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டரில் பார்த்தேன். ஸோ யாருமே ஏன்னு கத்தவே இல்லை, எல்லாம் சைலண்ட்டாக பார்த்துருந்தாங்க. யாருக்குமே அவ்வளோ விருப்பமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து படம் ஆரம்பித்து ஒரு 4வது நாள் அப்படி அந்த 5வது நாள் அந்த மாதிரி தான் போய் பார்த்தேன். ஏன்னா அப்போ தான் தெரியும், இல்லைனா ஃபேன்ஸ் வந்து சும்மா தேவையில்லாத சீனுக்கெலாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு கதை புரியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 5 நாள் 6 நாள் கிட்ட ஆனதுக்கு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து போய் பார்த்தோம். போய் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சுது. படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பழைய அஜித் படம் பார்த்ததெல்லாம் ஞாபகம் வருது. முக்கியமாக நான் வந்து தேட்டரில் ரொம்ப ரசித்து பார்த்த படம் வந்து ஆரம்பம். அது நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன். மங்காத்தா கூட நான் டிவியில் தான் பார்த்தேன். தேட்டரில் போய் நான் பார்க்கல, ரீவாட்ச் வந்தப்போ கூட நான் பார்க்கல. பட் ஆனால் அஜித் படம் வந்து பார்த்தேன்னா எனக்கு வந்து அது ஆரம்பம் படம் தான். பசங்களோட பிளானே இல்லாமல் டக்குன்னு போனோம், என்ன ஏதுன்னே தெரியாது. பசங்க வர சொன்னாங்க, சரி நான் போய் பார்த்தப்போ தேட்டரில் மச்சான் இந்த மாதிரி படம் இருக்குது போகலான்டா அப்படின்னு. சரி ஓகே சொல்லிட்டு நானும் போனேன். நானும் அஜித் ஃபேன் தான், பட் இப்போ அது இல்லை. 20-21 வயசு வரைக்கும் அஜித் ஃபேனாக இருந்தேன். அப்புறம் போகிற போக்கில் வந்து அப்படியே வயசு ஏற அந்த சினிமாக்கான மோகம்லாம் குறைஞ்சி போச்சு அவ்வளோ. ஸோ இப்போ அந்த டைமில் நாங்கள் அஜித் படத்தை பார்க்கும்போது அந்த எஸ்கலேட்டர் சீன் ஒன்று வரும். எஸ்கலேட்டரில் அஜித் அப்படியே நடந்து அப்படியே பொறுமையாக மேலே வருவார். அந்த பின்னாடி லைட் ஒன்று அடிக்கும், அவர் முகம் தெரியும். ஸ்க்ரீன் அப்படி இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அஜித் வந்தாலே நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது. அஜித் வந்தாலே நல்லா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதை காட்டுற விதமும் அந்த டேரக்டரோடையும் அந்த கேமராமேனோடையும் சினிமாட்டோகிராஃபரோடையும் அந்த எடிட்டிங் வேர்ஷனோடையும் இப்போ பின்னாடி அந்த பிஜிஎம்மோடையும் இது எல்லா ஒர்க்கு சேர்த்து தான் ஒரு ஆளை வந்து காட்டுவாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு உட்காந்து அந்த ஒரு இது இருக்கும்.
நமக்கு அதை பார்க்கும்போதே நமக்கு தோணும். இப்போ அந்த ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பில்லாவுக்கு அப்புறம் மங்காத்தாவில் ஓரளவுக்கு கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நல்லாவே கிளிக் ஆகிடுச்சு. உண்மையாகவே ஆரம்பம் படம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அஜித் அவருக்கு வந்து ஒரு நல்லாவே இருந்தது. அப்போ தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. விஷாலோட என்னமோ பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு படம். இவங்க லக்ஷ்மி மேனன் அப்புறம் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. யார்? விஷால்லாம். ஸோ அப்போ வந்து அந்த அந்த படத்தை விட இந்த படம் ஆரம்ப படம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் ரிசல்ட்டெல்லாம் வந்தது. ஸோ அது எனக்கு ஞாபகம் வருது. இந்த படம் பார்க்க எனக்கு ஒவ்வொரு சீனாக பார்க்க எனக்கு அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதில் அஜித் அவர் நடிக்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே நமக்கு தோண மாட்டேங்குது. என்னமோ ஒரு பீகாரில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, பீகாரிலோ இல்லை அஸ்ஸாமோ இல்லை பெங்களாதேஷில் இருக்கிற ஒரு ரொம்ப வருஷமாக பழக்கப்பட்ட ஒரு ஹீரோ, ரொம்ப காலமாக ஒரு ஹீரோ அங்கேயே சஸ்டெயின் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு படம் நடித்தா எப்படி இருக்கும்? இப்போ புரியுதா? இப்போ ஒரு ஹீரோ இருக்கார் பீகாரில் இப்போ இந்த போஜ்பூரி படத்துலோ இல்லைனா பெங்களாதேஷ் படத்தில் ஒரு ஹீரோ இருக்கார். அவர் 30 வருஷமாக சஸ்டெயின் ஆகிட்டே வர்றாரு. ஸோ அந்த 30 வருஷமாக சஸ்டெயின் ஆகிறப்பவே வந்து ஒரு படம் எடுக்கிறார். 30 வருஷம் கழிச்சு அந்த 30 வருஷம் சஸ்டெயின் ஆகிட்டா அப்படியே வந்து ஒரு படம் எடுக்கிறார். எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரி தான் கலர் ட்ரெஸ்ஸு, கலர் லைட்டு, இது கதை அழகாக தான் இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே போக கதையே இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இது வந்து கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டாண்ட் பையாக எடுத்திருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு கிட்டத்தட்ட 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் ஒவ்வொரு சீனாக மாறிக்கிட்டு இருக்குது. அப்படி இப்போ ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சத்தியமாக சீரியஸாக எங்களுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல, யாருக்கும் பிடிக்கல. தேட்டரில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், கொஞ்சம் அதாவது முடியறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கப்புள் செஞ்சு போயிட்டாங்க. அவங்க பசங்களை கூப்பிட்டு ஏஞ்சி போயிட்டாங்க. ஸோ எவ்வளோ தான் நம்ம பொறுத்துக்க முடியும்? இது வந்து ஏற்கனவே டிராகன் ஒரு படம் வந்து ஒருத்தன் எடுத்து தமிழ் சினிமாவை 5 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளிட்டான். இப்போ இவர் வந்து ஒரு படம் எடுத்து சினிமாவை வந்து 10 வருஷம் 15 வருஷம் பின்னாடி தள்ளிட்டாப்புல. இப்போ 2025 இருக்கும். இப்போ பார்க்கும்போது 2015 14 வந்த படம் மாதிரி இருக்குது. ஸோ இது இப்போ விஸ்வாசம் படம், இப்போ விஸ்வாசன்ற பாருங்கள். இப்போ கடைசியாக வந்த படம் என்னது விடாமுயற்சி படம். இப்போ விடாமுயற்சி கடைசியாக வந்த படம் கூட அதில் வந்து சட்டிலாக வந்து காமிச்சிருப்பானுங்க, ஸ்டாண்ட் பையாக காமிச்சிருப்பானுங்க. அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன, கடைசியாக வந்து சிம்பிளாக காமிச்சிட்டானுங்க அஜித், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒரு விஷயம் இல்லை. அதில் ஒரு கதை இருந்தது, அதற்கு ஒரு டீசென்சி இருந்தது, ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி, ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருந்தது. பார்க்க வந்து அஜித்துக்கு அவருக்கே உண்டான ஒரு உரித்ததான ஒரு விஷயமாக அதில் இருந்தது. இதில் என்னவா காமிக்க பார்த்துருக்கீங்க, என்னவா சொல்ல ஆஸ் ஒரு அஜித் ஃபேனாக, ஒரு அஜித் ஃபேன், முன்னாடி இருந்த ஒரு அஜித் ஃபேனாக நான் சொல்கிறேன். இப்போ சினிமா மேலே அவ்வளோவா இல்லை, அஜித் ஃபேன் சினிமா மேலே அவ்வளோ மோகம்லாம் இல்லை. பட் பார்ப்போம், நல்ல படங்கள்லாம் பார்ப்பேன். பட் அஜித் முன்னாள் அஜித் ஃபேனாக இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா ஆரம்பம் படம்லாம் பார்த்தப்போ நான் அப்படியே வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது எஸ்கலேட்டர் சீனே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அப்படி இருந்த அஜித்தை வந்து இப்படி ரொம்ப ஜோக்கர் மாதிரி காமிச்சது வந்து சீரியஸ்லி இட்ஸ் வெரி பேட். அது வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து உங்களுக்கு வந்து கால் ஷீட் கொடுக்குறாங்கன்னா, ஸோ யூ ஷுட் பி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சமாவது அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ நாம் எப்படி பண்ணணும். நீங்கள் விஷாலுக்கும் மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி வந்து கலராக ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு 30 செகண்டு கொடுத்துருவேன் சீனை, அது ஃப்ரேமை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால படம் ஓடிச்சு ஒரு தடவை. 2வது வாட்டி ஓடுனா நடக்காது. இந்த வாட்டி ஏதோ தப்பி தவறி பைத்தியக்கார பயலுக ஃபேன்ஸில் அதிகமாக இருக்கிறதுனால ஓடிடுச்சு. 3வது வாட்டி இதே மாதிரி படம் எடுத்திங்கன்னா, வேறு ஏதாவது ஹீரோ விஜய் வச்சு எடுத்தால் கூட படம் ஓடாது. இதே மாதிரி தான் ராஜேஷ்ன்ற ஒரு டைரக்டர் இருந்தார். ஒரு கண்ணாடின்ற படம், சிவா மனசில் சக்தி, இந்த 2 படம் ஹிட் ஆகிடுச்சு. 3வது படம் 4வது படம் எல்லாம் எல்லா படமும் அதே பேட்டர்னில் எடுத்துகிட்டே இருந்தார். அப்புறம் பாஸ்கரன், இந்த 3 படம் ஹிட் ஆச்சு. நான் இல்லைன்னு சொல்ல, சிவா மனசில் சக்தி, அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி, அப்புறம் பாஸ்கரன் 3 ஹிட் ஆச்சு. ஸோ 3 ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு ஒழிய மற்றபடி ஒன்றுமே இல்லை. இப்போ கூட அவரோட ஒரு படம் வந்து நினைக்கிறேன், பிரதராக என்னமோ சரியாக தெரில, ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் எடுத்திருக்காப்புல. ஒன்றுமே அதுக்கப்புறம் அந்த 3 படத்துக்கு அப்புறம் அவர் டவுன்ஃபால் தான், இறங்கிட்டார் மொத்தமாக, அடிமட்டத்துக்கு இறங்கி போயிட்டாப்புல. இப்போ அதே தான் இனி நடக்க போகுது. ஏதோ 1-2 முட்டாள் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால இது நல்லா இருக்குது. இதில் என்ன அப்படி இருக்குது? ஒன்றுமே லாஜிக் இல்லை, ஒன்றும் இல்லை. திடீர்னு ட்ரெஸ்ஸு மாறுது, ஒரு ஃப்ரேமில் ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்க. எந்த ஃப்ரேம் எந்த சீன் எதில் வருது, எதோட கனெக்டாக தெரில. இந்த லட்சணத்தில் டாங்லியோடையும் அப்புறம் வந்து ப்ரொஃபஸரோடையும் அப்புறம் ஜான் விக்கோடையெல்லாம் கனெக்டிங், ஏன்னா நம்புகிற மாதிரியே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம என்னத்தை சொல்ல, ஃபுல்லாக போய் அஜித்தை வந்து ஒரு மாதிரி காமிச்சது தான் மிச்சம்.
படத்தில் கதை இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக, ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே போக 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 கதை வந்து மங்கி போயிடுது. அது உண்டான ஃபேண்டசி மட்டும் தான் நமக்கு இப்போ கண்ணில் தெரியுதே ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. படம் பார்க்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வாட்சபிள் அவ்வளோதான். மற்றபடிலாம் வந்து ரொம்ப பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. இந்த அளவுக்கு இறங்கி போகணுன்னு அவசியம் இல்லை அஜித் அவருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரில, எப்படி படம் எடுக்க போகிறான்னு தெரில, இல்லை வேறு ஜானர் எடுக்க போகிறாரா, இதே டைப்பில் தான் எடுக்க போகிறாருன்னு. ட்ரிபிள் ஏ மாதிரி தான் இதுவும் எடுத்து வச்சார், விஷாலோட போன படமும் எடுத்து வச்சார். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த படமும் எடுத்து அதாவது ட்ரிபிள் ஏ படம் மாதிரி தான் கிட்டத்தட்ட என்னது மார்க் ஆண்டனி அப்படின்ற மாதிரி அதே ஜானர்ன்ற விட அதே மாதிரி தான் அந்த கலராக ட்ரெஸ்ஸு போடுறது, கலராக பண்ணுறது, லைட் அடிக்கிறதுனா இப்போ அதே ஜானர் தான் இது பண்ணுறது. ட்ரிபிள் ஏவும் மார்க் ஆண்டனியும் குட் பேட் அக்லியும் ஒன்று தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரே ஜானர் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து படத்தோட கதை பேஸ் நல்லா இருந்தது. போக கதை மங்கி போய் என்னென்னமோ வந்து காட்டுறானுங்க, அட்வென்ச்சர்ஸ் மாதிரி காட்டுறானுங்க படத்தை. படம் வந்து அவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீன்லேயே எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ஓடிடியில் எப்படி ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மார்க் ஆண்டனி வந்து ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆனப்போ கழுவி ஊற்றுனானுங்க, சரியாக ஊற்றுனானுங்க, பயங்கரமாக ஊற்றுனானுங்க. அதே மாதிரி தான் கங்கு வந்து ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகலை, ஆனால் ஓடிடியில் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்றானுங்க. ஸோ அது மாதிரி தான் இனி ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது தான் அசிங்கமாக கேட்கும்போது நமக்கு தெரிய வரும். பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளோவா ஒன்றும் இல்லை. இது அஜித் அவர்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ ஒன்றும் இல்லை. அவரை சின்ன பையனாக காட்டுறதுனாலையோ, ஏஐ மாற்றி காட்டுறதுனாலையோ, இல்லைன்னா வந்து தனித்தனியாக எப்படி சொல்கிறது வித்தியாச கிட்டப்பல காட்டுறதுனாலையோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டாண்ட் பையாக இருந்தே கரெக்டாக வந்து காட்டணும். ஸோ அதுதான் பெரிய விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக ஜென்டிலாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் சிம்பாக போயிடுச்சு படம் வந்து. அது ஒன்று மட்டும் அந்த கடைசி சீனை மட்டும் மாற்றிட்டு த்ரிஷாவை ஏற்றுக்காமல் அவர் மட்டும் தனியாக காரில் போகிற மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி விடாமுயற்சி படம் சூப்பராக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த டீசெண்டாக இருந்தது, பக்காவாக இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்ஸ் வாட்சபிள். அது ஒரே மியூசிக் தான் போட்டுட்ருக்கான அந்த குட் பேட் அக்லி டான் அதே மியூசிக் தான், வேறு அது இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஒரே மியூசிக் தான் இப்போ ஃபுல்லாக படம் ஆரம்பிச்சது லாஸ்ட் வர அதே தான். என்ன தாண்டா மியூசிக் போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு. இது பேசாமல் போடாமல் இருந்துருக்கலாம் மேடம் மியூசிக்கு, அப்படி தான். ஸோ அவ்வளோவா ஒன்றும் ஒர்க் ஆகலை. இதில் வேறு சிம்ரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. அப்புறம் கிங்ஸ்லி ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் காமெடி கிளிக்காக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. யோகி பாபு வராப்பில் கேமியோடு, அதே மாதிரி நிறைய பேர் அப்பப்போ கேமியோவில் வந்துட்டுலாம் போகிறானுங்க. சிம்ரன்லாம் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ இப்போது நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. பேசாமல் குட் பேட் அக்லின்னு பதிலாக குட் பேட் ஈவன் அக்லி வித் ரெஃபரன்ஸ்னு வச்சுருக்கலாம். சரிங்களா? ரெஃபரன்ஸ் அக்லி அப்படின்னு வச்சுருக்கலாம், இல்லை அக்லி ரெஃபரன்ஸ்னு வச்சுருக்கலாம். ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வைக்க எல்லா படத்தில் ஒன்று ரெண்டு இடத்துல ரெஃபரன்ஸ் வைக்கலாம். படமே ரெஃபரன்ஸாக இருந்தால் அப்போ அது வந்து ஸ்பூஃப் மூவி மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் மூவி மாதிரியே இருக்குது உங்களுக்கு. இது ஒரு ஸ்பூஃப் மூவி மாதிரி தான் எனக்கு தோணுச்சுது. ஸோ அஜித் வந்து ஒரு ஸ்பூஃப் மூவியில் தான் நடிச்சிருக்காப்புல. எப்படி தமிழ் படம் ஆக்டர் சிவா நடித்தார் இல்லையா, ஸோ அது மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஸ்பூஃப், அவரோட படத்துக்கு அவர் ஸ்பூஃபாக நடிச்சிருக்காரு. ஸோ அப்படி தான் ஒன்று ரெண்டு இடத்துல ரெஃபரன்ஸ் வைக்கலாம். இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். ஸோ அது ஒரு சும்மா ஒரு ஃபேண்டசிக்காகவும் அந்த ஒரு இதுக்காகவும் எப்படி நம்ம வந்து பிரியாணி சமைக்கும்போது இந்த ஏலக்காலம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக ஒரு இதுக்காக இப்போ நம்ம அங்கங்கே ரெஃபரன்ஸ் வைக்கலாம், பழைய பாட்டு வைக்கலாம். பட் படமே ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக இருந்தால் ஸ்பூஃப் மூமெண்ட் தான் இருக்குது. ஸ்பூஃப் மூவி தான் நடிச்சிருக்காப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வாட்சப் தான். ஓடிடியில் வரும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு வச்சு செய்ய போகிறானுங்க. அஜித் ஃபேன்ஸுக்கே நிறைய பேருக்கு பிடிக்கல. கொஞ்சம் ஜென்டிலாக கொஞ்சம் பிஹேவ் பண்ணுற ஒரு ஆளுங்களை இப்போ எல்லோரும், அது அஜித் ஃபேன்ஸ்னாலே மோசம் சொல்ல, கொஞ்சம் ஜென்டலாக பிஹேவ் பண்ணுற கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்களே. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க விடாமுயற்சியே நல்லா இருந்தது, டீசெண்டாக காமிச்சாங்க, இதில் என்னமோ ரொம்ப மோசமாக காமிச்சிருக்காங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி. பிஎன்சி ஆடியன்ஸுக்கு செட் ஆகிடுச்சு. பிஎன்சி ஆடியன்ஸ் ஓகே, அண்ட் ஏ ஆடியன்ஸுக்குலாம் வந்து சரியாகல. ஸோ அது வந்து ரொம்ப பி ஆடியன்ஸுக்கு சில பேர் செட் ஆகலை, சி ஆடியன்ஸுக்குலாம் பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. அவங்க அப்படியே துள்ளி கொண்டாடுறாங்க. அது வந்து எனக்கே வந்து சுத்தமாக பிடிக்கல. நான் வந்து பிஎன்சி ஆடியன்ஸ் மாதிரி தான் நான், ஆனால் எனக்கு பிடிக்கல. ஆனால் என்னத்த சொல்ல, இன்னும் அடுத்த படம் நடிப்பாரான்னு தெரில. இன்னும் அடுத்த ரேசிங் போயிடுவார் போல். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து பார்க்கலாம். இது ஒன்ஸ் வாட்சபிள், பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பின்னுக்கு தள்ளிட்டாப்பில். அதாவது நாம் முன்னுக்கு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியா சினிமாவில் வந்து பெங்காலி சினிமா இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஹிந்தி சினிமாவெலாம் வந்து வர ஆரம்பிச்சது. அதை ஓவர்டேக் பண்ணது நம்ம ஐயா இளையராஜா தான். அப்புறம் அதை அப்படியே தக்க வச்சது சங்கர் சார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏஆர் ரஹ்மான் வந்தாப்புல.
அப்படியே அதை தக்க வச்சு மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக கொடுத்தது எந்திரன், அப்புறம் சிவாஜி த பாஸ். சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் எடுத்து தமிழ் சினிமாவை முன்னுக்கு கொண்டு வந்துட்டாப்புல. இப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்து இவங்கள வந்து பின்னுக்கு கொண்டு போகிறாங்க, அவ்வளோதான். யார் ஆதிக் ரவிச்சந்திரன் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை வந்து கொண்டு போனார்னா, டிராகன் படம் எடுத்த நம்ம தம்பி வந்து 5 வருஷம் பின்னுக்கு தள்ளி போயிட்டார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீ அடுத்த வர படம்லாம் சூப்பராக இருக்கும். மண் சார்ந்த படம்லாம் நீ ஓடாது. வந்தோமா ஜாலியாக விசில் அடித்தோமா, கலரில் லைட் எரிஞ்சுதா, கலரில் சொக்கா போட்டோமா, ஜட்டி போட்டோமா, படியம் போட்டோமா, காமிச்சோமா, கலர் கார் ஓட்டணுமா, அவ்வளோதான். படம் முடிஞ்சிச்சு. கதை இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. இதுதான் இனி அடுத்த ஒரு 15-20 வருஷமாக இருக்கும். இதில் வேறு என்னது, ஆதிக் ரவிச்சந்திரனும் அப்போ டிராகன் படத்தில் ஒருத்தர் பிரதீப் ராங்கனா, இவங்க 2 பேரும் ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் வேறு ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா கிழிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 1.9 கொடுக்குறேன். தேங்க்யூ.